ஹாய் குட்டீஸ், வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நாம மீராவின் நேர்மையான நாணயம்னு ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பழன்னு ஒரு தங்க நாணயம் கீழே கிடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நம்ம கதையில வர்ற மீராவை பார்க்கலாம். இதோ இவதான் நம்ம மீரா. ரொம்ப அன்பான அழகான ஒரு குட்டி பொண்ணு. அவ ஸ்கூல் முடிஞ்சு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ கண்ணுல தரையில ஏதோ ஒண்ணு பளிச்சுன்னு மின்னுன மாதிரி இருந்துச்சு. என்னவா இருக்கும் அது? ஆவலா குனிஞ்சு பார்த்தா, அடடே, ஒரு பெரிய தங்க நாணயம். பார்க்கவே அவ்வளவு அழகா ஜொலிக்குது. அந்த நாணயத்தை கையில எடுத்ததும் மீராக்கு ஒரே கொண்டாட்டம். அவன் மனசுக்குள்ள முதல்ல என்ன தோணுச்சு தெரியுமா? வாவ், இத வச்சு எவ்ளோ சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். ஆனா அவளோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த நிமிஷமே அவன் மனசுக்குள்ள ஒரு குட்டி கேள்வி எழுந்துச்சு. ஒரு நிமிஷம் மீரா, இந்த நாணயம் உன்னோடது இல்லையே, அப்புறம் எப்படி இதை நம்ம எடுத்துக்க முடியும்? அப்பதான் அவங்க அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அவளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மீரா, எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, தங்கத்தை விட நம்மளோட நேர்மை தான் பிரகாசமா ஜொலிக்கும். அப்பா சொன்ன அந்த வார்த்தை மீராவோட எல்லா குழப்பத்தையும் தீர்த்துடுச்சு. அவ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தா. ஆமா, நான் சரியான விஷயத்தை தான் செய்ய போறேன். இந்த நாணயத்தோட உண்மையான உரிமையாளர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இதை ஒப்படைக்கணும். மீரா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நேரா பக்கத்துல இருந்த மளிகை கடைக்குள்ள போனான். அங்க இருந்த கடைக்கார அங்கிள் கிட்ட, அங்கிள், இன்னைக்கு உங்க கடைக்கு வந்த யாராவது தங்க நாணயத்தை தொலைச்சிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டா. அதை கேட்டதும் அந்த கடைக்கார அங்கிளுக்கு ஒரே ஆச்சரியம். அட, ஆமாம் கண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பாட்டி அவங்க நாணயத்தை தொலைச்சிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த நாணயத்தை தொலைச்ச பாட்டியே திரும்பவும் கடைக்குள்ள வந்தாங்க. மீரா கையில தன்னோட நாணயத்தை பார்த்ததும் அந்த பாட்டியோட முகத்துல அப்படி ஒரு நிம்மதி, அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பாட்டி மீராவோட தலையில கை வச்சு ரொம்ப அன்பா சொன்னாங்க, ரொம்ப நன்றிமா, நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு, நீ எப்பவும் நல்லா இருப்ப. அன்னைக்கு மீராவுக்கு சாக்லேட் எதுவும் கிடைக்கல. ஆனா வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவன் மனசு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ரொம்ப லேசா சந்தோஷமா பறந்துச்சு. ஒரு தப்பு பண்ணாம ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோன்னு ஒரு பெரிய பெருமை அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. மீரா வீட்டுக்கு ஓடி போய் நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அவங்க அப்பாவுக்கு மகளை நினைச்சு அவ்வளோ பெருமை. மீராவை அன்பா கட்டிப்பிடிச்சு, என் செல்ல பொண்ணு, நீ செஞ்சதுதான் சரியான விஷயம், உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த கதை இதோட முடியல தெரியுமா? நாம ஒரு நல்லது செஞ்சா அது எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லையா? அதே மாதிரி அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. கிளாஸ் டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் முன்னாடி மீராவை கூப்பிட்டு அவளோட நேர்மையை பாராட்டி எல்லாரையும் கை தட்ட சொன்னாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை சுத்தி நின்னு, மீரா, நீதான் எங்க ரியல் ஹீரோ அப்படின்னு கொண்டாடினாங்க. அப்பதான் மீரா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நமக்கு கிடைக்கிற சாக்லேட், பரிசு பொருள்கள் தர்ற சந்தோஷத்தை விட நாம நேர்மையா இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள வர்ற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பரிசு. சோ இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் என்னன்னா, பணம், தங்கம்னு எதை விடவும் நம்மளோட நேர்மை தான் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பில்லாதது. அது மட்டும் இல்ல, மத்தவங்க நம்மள பாக்குறாங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்ல, நாம எப்பவுமே சரியான பாதையில தான் நடக்கணும். அதுக்கு பேரு தான் உண்மையான நேர்மை. சரி, நாமளும் மீரா மாதிரி நேர்மையா இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். எப்பவும் உண்மைய பேசணும். நம்மளோடது இல்லாத ஒரு பொருள் கிடைச்சா அதை உடனே உரியவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடணும். நம்ம மனசு இதுதான் சரின்னு சொல்றதை கேட்கணும். அப்புறம் ஒரு நல்லது செஞ்சா அதுக்காக நம்மள நாமே பாராட்டிக்கணும். சரி குட்டீஸ், இப்போ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன நேர்மையான ஒரு குட்டி நல்ல விஷயம் செய்ய போறீங்க? அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். யோசிச்சு கண்டிப்பா செய்யுங்க, சரியா?